அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடில் வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய் வந்து காவேரியை கேர் எடுத்து பார்த்துக்கணும், காவேரி நல்லா பார்த்துக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும், அவள் குழந்த வயிற்றில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா. விஜய் வந்து காவேரியை கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சீன்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அப்கமிங்லேயும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேயும் இதுதான் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா காவேரிக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இது எப்படி சரியாயிரும் அப்படிங்கிறத அதில் விஜய் வந்து பக்கத்தில் இருந்து பயங்கரமாக கவனிக்கிறாரு. அந்த இதுதான் நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக அதுதான் வருது அப்படிங்கிறத நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு. அது செம்மையாக தான் இருக்கும், இன்னி டெவலப் ஆகும் இவங்களோட பாண்டிங் அப்படிங்கிறது தான். ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து தெரிய வருமா தெரிய வராதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாண்டி இருந்தாலுமே, ஆனால் விஜய் வந்து காவேரியை பார்த்துக்கிறது வந்து சூப்பரான விஷயம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான். இன்றைக்கி ஒரு க்யூட்டான விஷயம் கூட ரொம்ப நல்லா நடந்தது. இப்போ விஜய் வந்து கதவுக்கு பின்னாடி நின்றுட்டுருப்பார், வந்து நம்மளோட குமரன் வந்து கதவை சாஞ்சு நின்றுக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது. குமரனுக்கு வந்து தெரியாது, தெரிஞ்சாலும் அவர் சந்தோஷம்தான் படுவார், ஆனால் அவருக்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால் வந்து அந்த இது சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காவேரி வந்து அதை வந்து பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க, பார்த்து சிரிக்க மாட்டாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் சிரிச்சிட்டு இருந்தோம், பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ பின்னாடி அவர் வேறு நிற்கிறாரே, இவங்க வேறு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட விஜய் காவேரிக்கான ஒரு செம சீன் கொண்டு வந்து செம்மையாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சதே இல்லை. அது மாதிரி அழகாக வந்து சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அப்கமிங்லேயே இதுதான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சண்டே ப்ரோமோ நமக்கு வேறு மாதிரி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வீக்கெண்ட் ஃபுல்லாக இதுதான் வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சூப்பருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்துட்டு நிவின் கூட இங்கே வந்து காவேரியை பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது யமுனாவை கூட்டிகிட்டு வரப்போ வந்து யமுனா வந்து அங்கே எதுக்கு அவளை எதுக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. செம்மங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் வந்து காவேரியை இந்த மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கிறது அவ்வளோ அழகாக அல்டிமேட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா, சூப்பருங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிகிட்டே கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். சரிங்களா, செம்மங்க. மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய நம்ம வந்து வீடியோஸ், பிடிஎஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டுருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா, நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்துடும், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா, மகாநதி சீரியல் செம்மையாக போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோ செம்ம வீடியோ இருக்குங்க, அதை நான் உடனே அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா, சூப்பருங்க. எல்லாமே செம்மையாக போயிட்டுருக்கு, செம்மையாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இல்லையா. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பர், செம்ம.